அம்மா என் குழந்தைக்கு நீங்க தாம்மா பேர் வைக்கணும். என்னம்மா பெண் குழந்தையா? ஆமாமா. இந்த குழந்தை என்ன மாதிரியே வீரமா வளரணும், கோட்டீஸ்வரியா வளரணும். அதனால இந்த குழந்தைக்கு ரங்கநாயகின்னு பேர் வைக்கிறேன். நமது தலைவி ரங்கநாயகி. நமது தலைவி ரங்கநாயகி. ஊராம் பிள்ளைக்கு பேர் வைப்பீங்க, சொந்த பேரனுக்கு பேர் வைக்க மாட்டீங்களா? ஏய், யோ ஏன் குடிச்சிட்டு வளரிட்டு இருக்க? பேசாம வாய மூடிட்டு இரு. பேசாம இருடி, எனக்கு தெரியும் எல்லாம். இது ஏன் குழந்தை, இதுக்கு பேர் வைக்கிறதுக்கு இவங்க எல்லாம் யாரு? ஏமா உன் பொண்ணுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான்ல, அவன் உனக்கு பேரன் தானே வரணும். அந்த பிள்ளைக்கு பேரை வைக்காம என் பிள்ளைக்கு பேர் வைக்க வந்துட்டியா நீ? பாத்தீங்களா மக்களே, ஒரே ஒரு கேள்விதான் அந்த அம்மா பார்த்து கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா என் கண்ணத்துல அரைச்சிட்டாங்க. இதுதான் இந்த அம்மாவோட உண்மையான முகம். இந்த முகத்துக்கு தான் நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீங்களா? மீனாட்சி அம்மா பாருங்க, நம்மளை பெத்த அம்மா மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்குவாங்க. இங்க பாருங்க, நான் புரிச்சுட்டு பேசுறேன்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க. நான் எப்பவுமே உண்மையை தான் பேசுவேன், உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். மீனாட்சி அம்மா ரொம்ப நல்லவங்க. எப்பொழுதுமே நம்ம நல்லவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். புரியுதா மக்களே? நம்ம ஓட்டு எங்கள் ஓட்டு, எங்கள் வேட்பாளர், நம்ம வேட்பாளர், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது வேட்பாளர், நமது வேட்பாளர். வாட போலாம். அடிக்கிற வெயில் ஒருத்தன் தலையிலையும் படாத அளவுக்கு கோவில் மண்டபம் ஃபுல்லா ஷாமியானா போடுறோம்டா. ஃபங்க்ஷனுக்கு வரவங்களை ரங்கநாயகி வரவேற்கிறாள் அப்படின்னு பெருசா பேனர் வச்சிருவாண்டா. நல்லா கட் அவுட் போஸ்டர்னு ஒண்ணு விடாம வைக்கிறோம்டா. ஃபங்க்ஷனுக்கு வரவங்க நல்ல வாய்க்கு ருசியா சாப்பிடுறதுக்கு அந்த ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, அதுல இருந்து பெருசா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுண்டா. விழாக்கு வரவங்கள நல்ல சிரிச்ச முகத்தோட வரவேற்க வாசல்ல நல்ல அழகா ஒரு 5-6 பொண்ணுங்களை நிறுத்தி வைக்கிறோம்டா. பேண்டு வாத்தியம் மேல தாளம்னு சொல்லிட்டு எல்லாரையும் சந்தோஷமா வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் சிறப்பா பண்ணணும் வெற்றி. விழாவுக்கு வர மக்கள் அப்படியே பார்த்து அசந்து போயிடணும். அந்த மீனாட்சி என்கிட்ட அவமானப்பட்டு போயிடணும். ஃபங்க்ஷனுக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நன்றி கடனா எல்லா ஓட்டையும் எனக்கே போடணும். அந்த அளவுக்கு நாம ஃபங்க்ஷன் பெருசா நடத்தணும்டா. நடத்திடலாமா? மெதுவா
என்ன இதெல்லாம்? எதுக்காக அவங்களோட பேனர்லாம் வச்சிருக்காங்க? யார் பண்ண வேலை இது? எனக்கு தெரியாது. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. இதெல்லாம் கண்டுக்காம நம்ம உள்ள போலாம் வாங்க. இங்க பாரு சக்தி, நான் உள்ள வர மாட்டேன். இதெல்லாம் இப்பவே காலி பண்ணிட்டு போ சொல்லு. இல்லனா நானும் என் குழந்தையும் உள்ள வர மாட்டோம். சரண்யா, என்ன பேசிட்டு இருக்க நீ? குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு உள்ள வரமாட்டேன்னு சொல்ற? பேசாம உள்ள வா. இல்ல நீ, என் குழந்தையோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இவங்க யாருமே வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல.